இப்ப காணிக்க செலுத்த போறேன். அமைதியா இருக்கு நல்ல. இது கப்பல், இது பெரிய கப்பல். அக்கா பிரியாணி வீடியோ போடுங்க, பிரியாணி வீடியோ போடுங்க. இன்னைக்கு தான் நாங்க போட போறோம். உங்க மிக்ஸ் பண்ணிட்டு நாங்க முட்டை பிரியாணி தானே செய்ய போறோம். இது உங்களுக்கு சொல்றா சரியா? இப்ப இவங்களோட சாப்பாடு ரெண்டு கொடுப்போம். எல்லாரும் சாப்பிடுங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு கிறிஸ்மஸ். அதனால் முதல்ல எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் கிறிஸ்மஸுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு நிற்கிறோம் சர்ச்சுக்கு போகிறதுக்கு. அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கு என்ன அமைதியா முடிஞ்சுது ப்ரேயர் எல்லாம். பண்ணுங்க ஒரு ஆள் இப்போ காணிக்க செலுத்த போறேன். அமைதியா இருக்கு நல்ல. போமா விட்டு வைஷ்ணோல்ல சாப்பிட வந்திருக்கலாம். எப்படி இது கப்பல், இது பெரிய கப்பல். பாப்பா மழைய காட்டுங்க. அதான் பாத்தீங்களா, இதான் சொல்றது பெரிய இன்ஜின். அது ஸ்லோவா, அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைந்தா. இன்னைக்கு கிறிஸ்மஸ் அண்டு நாங்க சர்ச்சுக்கும் போயிட்டு வைஸ்டோன் எல்லாம் போயிட்டு இவரோட அக்காட பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு வந்து நாங்க இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டை. இன்னைக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இப்ப கரநாளரம் வீடியோ போட வலிக்கிட்டதுல இருந்து என்னோட கேட்டுட்டு இருக்காங்க, அக்கா பிரியாணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால நாங்க இன்னைக்கு முட்டை பிரியாணி செய்து சிக்கன் வந்து 65 மாதிரி பொரிக்கவும் போறோம். அதைத்தான் நான் உங்களுக்கு வீடியோவா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். போஞ்சி, கேரட், முட்டை அவிச்சு எடுத்து வச்சிருக்குது. அதுக்கு பிறகு இதுல தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மசாலா பவுடர் இருக்குது. இது வந்து நான் இது வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை மூணும் சேர்த்து வறுத்துட்டு இது ஒரு மசாலா மாதிரி மிக்சியில போட்டு அடிச்சு வச்சிருக்கிறேன். அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி பழம், வெங்காயம், உள்ளி, இஞ்சி எல்லாம் முடிச்சு வச்சிருக்கு. அரிசியும் ஊற வச்சிருக்கிறேன். சிக்கன் வந்து உள்ள கேஸ்ல செய்ய போறோம். இது வந்து இன்னைக்கு விறகு அடுப்புல செய்து காட்ட போறேன். அதுக்கு ஒரு சட்டியை முதல்ல வைப்போம். சட்டி நல்லா சூடாகட்டும். பாருங்களேன், என்னட்ட ஒரே கேட்டபடி சரியா? அக்கா பிரியாணி வீடியோ போடுங்க, பிரியாணி வீடியோ போடுங்க. இன்னைக்கு தான் நாங்க போட போறோம், உங்களுக்காக தான். என்னட்ட இல்ல, என்னட்ட கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்காக. பழமையா நாங்க கேஸ் அடுப்புலதான் செய்யறோம். நாங்க வீட்டுக்கு சரியான வெக்க என்ன இன்னைக்கு, அதனால நாங்க இன்னைக்கு வெளி அடுப்புல விறகு அடுப்புல செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு
விறகடுப்புல செஞ்சா டேஸ்டா இருக்கும். அதுக்கு அடுப்புல சட்டியை வச்சிருவோம். இதுலதான் நாங்க பிரியாணி செய்யறோம். நாங்க ஏன்னா எங்களை விட 2 பேர் தான், அதனால சின்னதுலயே செய்திருவோம். இன்னைக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க, அதனால அரிசியை கொஞ்சம் கூட போடணும். சட்டி நல்லா கொதிச்சுட்டு இப்ப தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். நல்லா அரியுது நடப்பு ஏன்னா எல்லாம் வதங்கி வரணும். தொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். அதை பொரியலையாவே ஊற்றிருக்கோம். தேவையான வைக்கலாம் ஊற்றி சட்டி அவ்வளோ ஹீட்டாக இருக்குது பாருங்களேன். அதனாலதான் என்ன செஞ்சுட்டு சொன்னா சிரட்டை வச்சிருக்கிறோம். 2 சட்டி எடுத்துருங்க. இல்லை ரெடி எடுத்துங்களா? எனக்கே ஓகேயா இருக்குது. அது பரவாயில்ல. இப்போ அன்னாசி பூ போடுவோம், ஒரு ஏலக்காய், கிராம்பு, மெட்டது வந்து பிரியாணியிலே போட்டுட்டு இப்போ இதோட வெங்காயத்தை போடுவோம். அதே மாதிரி பச்சை மிளகாய் இதை போட்டு இது ஒரு பொன்னிறமாக வரைக்கும் இதை வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நாங்கள் வதக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அடுப்பெரியணும், அடுப்பு ஊதி விடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் மிளகாய் பிரியாணியில எல்லாம் நல்லா வதங்கி இப்ப கொஞ்சம் போஞ்சி வட்டி வச்சிருக்கிறோம். இந்த 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 மாதிரி வட்டி வச்சிருக்கோம். நிலமெல்லாம் எடுத்துட்டு போஞ்சி எதுக்குள்ள வதங்க போடுவோம். போஞ்சியையும் போட்டு கேரட்டும் கொஞ்சம் பெருசு பெருசா வட்டி வச்சிருக்கேன். என்னன்னா கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். கேரட்டையும் இதுக்குள்ள போடுவோம். எனக்கு பிரியாணி அவ்வளவா செய்ய தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் செய்வேன். குறைகள் இருந்தால் மன்னிட்டு கொள்ளவும். எங்கட வீட்டுல இருக்கிறாங்க, நாங்க என்னத்தை செய்து கொடுத்தாலும் பிரியாணி நினைச்சு சாப்பிட்டுருவாங்க. நீங்க நல்ல பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, அப்ப என்னைய திட்டக்கூடாது. நான் அரிசி எடுத்து ஊறிட்டாங்க சாப்பிட்டு பார்க்குறோம். பசிதான். இப்ப இதுக்கு தேவையான அளவு நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி விடணும். ஏன்னா உப்பு தண்ணி ஊற்றி விட்டா கொஞ்சம் வதங்கும். அதனால உப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வதங்குறதுக்காண்டி என்ன செய்யணும், மூடி வச்சிடும். மூடி வச்சாதான் சீக்கிரமா வதங்கும். இப்ப போஞ்சி கரெக்ட் எல்லாம் இப்படி வதங்கிட்டு பாருங்க. இப்படி வதங்கணும், இந்த பச்சை மணம் இல்லாம வதங்கணும். இப்ப என்ன போட போறோம் தெரியுமா? இப்ப இஞ்சி உள்ளி எல்லாம் முடிச்சு வச்சிருக்கிறோம். இதை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். இதோட சேர்த்து தக்காளி பழத்தையும் போடணும். இதோட தக்காளி பழத்தையும் போடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா அந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். நல்ல வாசமா இருக்குன்னு கொஞ்சம் உப்பு போட்டு விடுவோம். முதல் உப்பு தண்ணி ஊற்றினா காணாது, கொஞ்சம் உப்பு போட்டு விடுவோம். வதங்கி வர நல்லா இருக்கு. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம நல்லா வாசம் வர்றது தானே மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சு விடுவோம். ஏன்னா அந்த பச்சை உள்ளி பச்சை வாடை எல்லாம் இல்லாம போகணும். அதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம். தக்காளி பழம் எல்லாம் நல்லா மசிஞ்சு அந்த பச்சை உள்ளி பச்சை மணம் இல்லாம நல்ல வாசம் வர வலிக்குது. இப்பதான் நாங்க இதோட என்ன செய்ய போறோம்னா மசாலா எல்லாம் போட போறோம். இது என்னன்னு சொன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3டைம் என்ன செய்யறது, தாய்ச்சியில வறுத்துட்டு இட்டிச்சு வச்சிருக்கிறேன். இதுதான் உண்மையா நான் போடுறது. இந்த கடையில மசாலான்னு பெருசா வாங்கினாலும் ஒரு கொஞ்சம் தான் போடுவேன். இதுதான் நான் செய்யற பிரியாணிக்கு நான் போடுறேன்னா. நான் நிறைய ரெசிபி பார்த்தேன்னா இதுதான் போட்டு டேஸ்டா வருதுன்னு சொன்னாங்க. அதுல இருந்து நானும் ட்ரை பண்ணினேன். உண்மையா நல்லா இருக்கிறதல்ல ரெயின் போப்பது. இதை இதுக்குள்ள போட்டுட்டு இதோட தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா எடுத்து வச்சிருக்கேன். நிறைய போட்டா எங்கட இடத்துல இருக்கிற பிரியாணி மசாலா நிறைய போட்டா கக்குது. அப்ப அதனால எனக்கு நிறைய போட பிடிக்காது. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதையும் இதோட போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு போடவே நல்ல வாசம் வருது. நாங்க இடிச்சு வச்சிருந்த மசாலா இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இது இருந்தோடனே இதோட தான் தண்ணி ஊற்றிட்டு என்ன செய்ய போறோம், அரிசியை போட்டுக்கலாம். வேற கலருக்கு வந்துட்டு வேற ஒரு நல்ல கலருக்கு வந்துட்டு பாருங்க. அப்ப நல்லா இருக்கும். அப்ப நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா, அந்த உண்மையா அந்த பிரியாணி மசாலா ஒன்று இடிச்சா அது இடிச்சு போட்டா நல்லா வருது. அந்த கடையில வாங்கினது போட்டா அந்த ஒரு என்ன சொல்றது கப்பு தன்மையா இருக்கு. சாப்பிடவே இல்லை அவருக்கா செய்து நாங்க இது போட்டா டேஸ்டா வருது. நல்ல இந்த மசாலாவும் கொஞ்சம் மண்ணையில வதங்கி வந்துட்டு தானே இந்த மரங்கள் எல்லாம் இல்லாம போயிட்டு
நான் வந்து இந்த பேணி சுண்டுல தான் 2 பேணி சுண்டு எடுத்தேன் நான் அரிசி. என்ன அரிசி எடுத்தேன்னா சீனி சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சிருந்தேன் சரியா. அப்ப இதால 2 சுண்டு எடுத்தா 4 சுண்டு தண்ணி விடணும், இதால விடணும். அப்ப நான் இதுல வந்து இதால 4 சுண்டு தண்ணியும் எடுத்துட்டு வந்தேன் நான் நடந்து சரியா. இப்ப 4 டம்ளர் சுண்டு தான், இதுக்கு பேரு சுண்டு தான், எனக்கு தெரியாது டம்ளர் 2. அது டம்ளர் 2 அது பிளேடி குடிக்கிறது. அப்ப இந்த தண்ணியை இதுக்குள்ள என்ன செய்யணும், விடணும். விட்டுட்டு ஏற்கனவே இந்த அரிசி இருக்குதானே, இது வந்து நான் கழுவித்தான் ஊற வச்சிருந்தேன். இப்ப இந்த தண்ணியை விட்டுட்டு இதுக்குள்ள என்ன செய்யணும், இந்த அரிசியை நல்லா இப்படி தண்ணி இல்லாம கல்லெல்லாம் இல்லாம நான் அரிச்சு வச்சிருக்கிறேன், தண்ணி இல்லாம இதுக்குள்ள போகணும் சரியா. என்ன ஏற்கனவே தண்ணி விட்டது குழஞ்சி போயிடும், ஊற வச்சிருக்குது. இப்படி போட்டுட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு குடிச்சு பார்க்கணும் காணுமாண்டு. அடுப்பு எரிக்க கூடாது, உப்பு கொஞ்சம் காணாது ஆனால் டேஸ்டா இருக்கு. உப்பு கொஞ்சம் போடணும், உப்பு கொஞ்சம் போட்டாதான் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் போடுறதே இல்லை, இவ்வளவு உப்பை போட்டுட்டு இப்படி கட்டிட்டு அடுப்பை கொஞ்சம் எரிச்சு விட்டோம். இப்ப இவ்வளவும் போட்டாச்சு. இப்ப நாங்க முட்டை பிரியாணி தானே செய்ய போறோம், அதனால முட்டைய வந்து அவிச்சிட்டு கத்தியால கோடு போட்டு வச்சிருக்கோம். இப்ப முட்டையையும் இதுக்குள்ள போட போறோம் ஒண்டொண்டா. நாங்க எங்களை விட்ட 4 பேர், எங்களோட லக்கி அதாவது எங்களோட நாய்க்குட்டிக்கு நாய்க்குட்டி இல்ல நாய்க்கு, அதுக்கும் ஒரு முட்டை சேர்த்து 5 முட்டை போட்டுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதோட கொஞ்சம் தேசிக்காய் புளி விடணும். தேசிக்காய் என்றால் எலுமிச்சம்பழம் சாறு. இது என்ன செய்வோம், இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு பாதி தேசிக்காயை இதுக்குள்ள விடணும். விட்டுட்டு எல்லாரும் இறக்கும் போதுதான் புதினா கொத்தமல்லி போடுவீங்களா, நான் அப்படி இல்லை, இதோடையே போட்டுருவேன். ஏன்னா எனக்கு அந்த பச்சை வாடைகள் எல்லாம் பிடிக்காது, அதனால புதினா கொஞ்சம் விட்டு கொத்தமல்லியும் கொஞ்சமா போட்டுட்டு இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இதை நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு பாக்கெட்டா இருக்கு காணுமாட்டேன் போடனா திரும்பவும் உப்பு காணும், நல்ல புளிப்பாவும் இருக்கு. இதை என்ன செய்யணும், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிக்கன் 65 செய்ய போறேன். எப்படின்னு சொன்னா சிக்கனுக்குள்ள என்னென்ன போட்டுனாண்டா கறித்தூள் கொஞ்சம் போட்டு, கருவேப்பிலை போட்டு, உப்பு, மஞ்சள் தூள், பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் போட்டு நல்லா தேங்காய் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கரை நேரத்துமா வச்சிருக்கேன், ஒரு 20 நிமிஷம் அப்படி வச்சிருப்பேன் சரியா. இதை இப்ப இது சட்டியை வச்சுட்டு அடுப்புல எண்ணெயை ஊத்திட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுக்கணும். பொரியவும் கூடாது. இது மசாலா எல்லாம் நல்லா இறங்கி இருக்கிறபடியா நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இப்ப நாங்க ஒன்றொன்னா பொரிச்சு எடுப்போம். கருவேப்பிலையெல்லாம் நல்ல வாசமா இருக்கும். நல்லா அவிஞ்சிட்டு கொஞ்சம் தம் போட போறோம் மேல. அதனால அடுப்பெரிய ஐடிய விடக்கூடாது, ஏன்னா சரியா அடிப்பொடிஞ்சு போயிடும். அதனால இப்படி போட்டுட்டு தணல்லையே விட்டோம்னு சொன்னா பிரியாணி ரெடி ஆயிடும். கொஞ்சம் பெரிய இதை இருக்காங்க. இப்ப இதை ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுட்டு இறைக்கிறோம்னு சொன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். நான் ஒரு 5 நிமிஷம் கழிய பிரியாணி எப்படி ரெடியா இருக்குன்னு சொல்லி சாப்பிடும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்ப 5 நிமிஷம் ஆயிட்டு திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்தோம்னு சொன்னா பாத்தீங்களா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிட்டு. ஒட்டாதே ரெண்டா கொஞ்சம் மண்ணத்தன்மையும் இருக்கு. சூப்பரா முட்டை பிரியாணியும் ரெடி பண்ணிட்டோம் நாங்க. இனி என்ன செய்ய போறோம், இப்படி கிளறி விடுவோம். இந்த இதுகள் எல்லாம் மேல வந்து இருக்குது. இப்ப இப்படி கிளறி விட்டுட்டு இனி நாங்க சாப்பிட போறோம். ஏண்டா சிக்கன் 65 நாங்க ரெடி பண்ணிட்டோம். இனி சாப்பிட போறோம். இப்ப சாப்பிடுறதுக்கு 2 பேரும் ரெடியா இருக்கணும். சாப்பிட ரெடி தானே? போட்டு கொடுப்போம். நாங்களும் சாப்பிட போறோம். சுட சுட போடுங்க. சுட சுட போடணும். நான் சுட சுட சாப்பிடுவானோ தெரியல. கொஞ்சம் போட்டு கொடுப்போமே நமக்கு. முட்டையை ஒரு சின்ன துண்டு வைங்க, சாப்பிட மாட்டானா? ஒரு முட்டை எட்டா வட்டி அதில் ஒரு துண்டு கொடுங்க. இது சலோமினா. தம்பி முட்டை சாப்பிடுங்களா?
சாப்பிடணும். அவிச்ச முட்டை அவருக்கு சாப்பிட வேற அதெல்லாம் உங்களுக்கும் போடுறேனே நான். அப்போ சோடா ஒரு முட்டை. அப்போ இது ஓகே கொஞ்சம் கொடுக்காங்க சோடா. ஏன் குடிக்க மாட்டீங்க? அப்புறம் வந்து எனக்கு போடணும், லக்கிக்கும் வைக்கணும் பாவம். சிலமிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு முன்னுக்குள்ள தான் 2 பேருக்கும். ஓ ஏன் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து ஓ அதான் நான் எனக்கு அங்கால இருக்க போடுங்க. அது எனக்கு இது உங்களுக்கா? இந்த எனக்கு அது உங்களுக்கு அதை போட்டு வச்சிருக்கு. லக்கிக்கும் ஒரு முட்டை வச்சு வச்சிருக்கு பாவம் சாப்பாடு வைக்கணும் உங்களுக்கு. இது உங்களுக்கு நிறைய போட்டுருக்கு. நான் என்னது தின்னி பண்ணல. அதே மாதிரி சிக்கன் 65 இருக்கு. சாலோனுக்கு 2, சலோமிக்கு இதான் சலோமிடா. சலோமிக்கு சின்ன நல்லபடியா சலோமிக்கு 2, உங்களுக்கு 3 சரியா? இப்போ சோடா வாங்கியிருக்கீங்கல்ல? அதையும் விடுங்க. ஓ சோடா தாங்க இருக்கா? ஆறா இருக்கு எனக்கு மட்டும் தாங்க. சோடாவும் வாங்கியிருக்கு, தண்ணியும் வச்சாங்க. அந்த 2 கப்பையும் எடுத்து கொடுங்க. இல்ல அதுக்கு தண்ணி வச்சிருக்கு கடைக்கு. அதுக்குள்ள எடுத்து ஊற்றி போட்டு அதுக்குள்ள சோடா கொடுங்க. சரி அப்ப இந்தாங்க இந்த தண்ணியை அந்த சம்புக்குள்ள ஊத்திட்டு கொடுங்க. ஜோக்க தாங்க 2 இருங்க நீங்க. நான் சோடா ஊத்திட்டாங்க. சோடா இது எனக்கு சோடா, இது உங்களுக்கு சோடா சரியா? இப்ப இவங்கட சாப்பாடு 2 பேரையும் கொடுப்போம். இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்தாங்க. உங்களோட சோடா எடுத்து வை இந்த பக்கத்துல. இது எந்த சோடா இதுக்கிட்ட நான் போய் சாப்பிட போறேன். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? உண்மையா சொல்லணும் எப்படி இருக்கு? இறைச்சியில் எடுத்து சாப்பிடுங்க, முட்டையில எடுத்து சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்டு பார்க்கட்டா? சுடுவதா செல்லம்? நல்லாதான் இருக்கு உண்மையா. எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையா. என்ன சொல்லுங்க? அந்த இங்க பார்த்து சொல்லுங்க. தன்மை இல்லை, உற்ற தன்மை இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். இப்படித்தான் எங்களோட கிறிஸ்மஸ் போனது. உங்களை விட்டு நீங்க கிறிஸ்மஸ்க்கு என்னெல்லாம் செஞ்சீங்க, எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.